நீங்க 11 வயசு நிரம்பிய ஒரு மாணவராவோ இல்ல மாணவியாவோ இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. உங்க சொந்த ஊர்ல உங்க வீட்டை சுத்தி யாருமே பேசாத, முற்றிலும் உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு புதிய மொழிய நீங்க கட்டாயமா படிச்சாகணும். ஆமா, அதுவும் சும்மா பேரளவுக்கு படிக்கிறது இல்ல. கரெக்ட். அப்படி படிக்கிறது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல அந்த மொழியில நீங்க கட்டாயமா பாஸ் செஞ்சே ஆகணும். அப்படி பாஸ் பண்ணலன்னா உங்களுடைய பள்ளி கல்வி அடுத்த கட்டத்துக்கே நகராது. அதாவது நீங்க 11ஆம் வகுப்பு போக முடியாது. நீ யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா இது ஏதோ கற்பனை கதை கிடையாது. மில்லியன் கணக்கான மாணவர்களை நோக்கி வந்துட்டு இருக்க ஒரு நிஜமான சவால் தான் இது. தொடர்ந்து புதிய விஷயங்களை கத்துக்கிற ஆர்வத்துல இருக்கிற த லேர்னர் ஆகிய உங்களுக்காக தான் இந்த விரிவான அலசலை நாங்க முன்னெடுக்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலத்தரவு வஜீரம் அண்ட் ரவி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற யூடியூப் தளத்திலிருந்து பெறப்பட்ட சிபிஎஸ்இயோட மும்மொழி திட்டம், அதாவது சிபிஎஸ்இ 3 லாங்குவேஜ் பாலிசி குறித்த ஒரு விரிவான விளக்க உரை தான். இந்த திட்டத்தை நாம வெறுமனே எப்படி சொல்றது, ஒரு சாதாரண பள்ளி சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிற ஒற்றை பரிமாணத்துல மட்டும் சுருக்கிடவே முடியாது. ஆமா, ஏன்னா இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு கல்வி வாரியம் கொண்டு வர்ற இந்த மொழி சார்ந்த கொள்கை எப்படி இந்தியாவோட உள்கட்டமைப்பு, அப்புறம் மாணவர்களோட உளவியல் மற்றும் மிக முக்கியமா மாநில அரசுகளோட தன்னாட்சி அதிகாரம், இது எல்லாத்துக்கூடயும் எப்படி நேரடியாக மோதுது அப்படிங்கறத புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரைட். இப்போ அந்த மோதலை பத்தி நாம ஆழமா பேசுறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் அடிப்படையில மாணவர்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். ஓகே, பாப்போம். இப்போ 2020ல வந்த புதிய கல்விக் கொள்கை, அதாவது NEP, அப்புறம் 2023ல வந்த தேசிய கலைத்திட்ட கட்டமைப்பு NCF, இதோட அடிப்படையில தான் CBSE இந்த திட்டத்தை திருத்தி வடிவமைச்சிருக்காங்க. ஆமா, இந்த 2 கொள்கைகளோட ஒரு நீட்சி தான் இந்த திட்டம்னு சொல்லலாம். கரெக்ட். இது குறிப்பா பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு திட்டம். இதுல R1, R2, R3 அப்படின்னு 3 லெவல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் அந்த சோர்ஸ்ல படிக்கும்போது எனக்கு உடனே ஒரு வீடியோ கேம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வீடியோ கேம் ஒப்பிடா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, எப்படி பொறுத்துறீங்கன்னு பாப்போம். அதாவது இப்போ ஒரு RPG கேம்ல நாம அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம கிட்ட 3 ஸ்கில் ட்ரீஸ் இருக்கும். அந்த 3 திறன்களையும் நாம கட்டாயமா அன்லாக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த 3 மொழிகளும். ஓஹோ, ஓகே. இதுல R1 அப்படிங்கிறது நாம ஏற்கனவே பல வருஷமா ட்ரெயின் பண்ணி ஒரு மேக்ஸ் லெவல்ல வச்சிருக்கிற ஒரு ஸ்கில். அதாவது மாணவர்களோட தாய்மொழி அல்லது அவங்க ரொம்ப பிரதானமா பயன்படுத்துற முதல் மொழி. இத CBSE ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல்ல வச்சிருக்காங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். அந்த ஒப்பீடு இங்க கச்சிதமா பொருந்தது. R1 அப்படிங்கிறது ஒரு மாணவருக்கு இயல்பாகவே ரொம்ப பரிச்சயமான மொழி. அதனால அதுல இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு ஆழமான விஷயங்களை அவங்க படிப்பாங்க. CBSE பட்டியல்ல இருக்கிற எந்த மொழியை வேணாலும் ஒரு மாணவர் தாராளமா R1ஆ தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, அப்போ அந்த R2 எப்படி வேலை செய்யும்? இது அந்த வீடியோ கேம்ல இருக்கிற ஒரு செகண்டரி வெப்பன் மாதிரி நாம வச்சுக்கலாமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விதி இருக்கு. என்ன விதி அது? முதல் மொழியாக, அதாவது R1 ஆக எதை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மொழியை 2ஆம் மொழியாக R2 ஆக தேர்ந்தெடுக்க முடியாது. ஓ, ரிப்பீட் பண்ண கூடாது. எக்ஸாக்ட்லி. ஒரு மாணவருக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான வேறொரு மொழியா இருக்கணும். ஓகே, புரியுது. R1 தாய்மொழி, R2 ஓரளவுக்கு தெரிஞ்ச இன்னொரு மொழி. இந்த ரெண்டும் ஓகே. ஆனா இந்த R3ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் இந்த திட்டத்தோட மையமே. இது முற்றிலும் சவாலான ஒரு புது ஸ்கில் ட்ரீ. 6ஆம் வகுப்புல இருந்து தான் ஒரு மாணவர் இத ஸ்கிராச்ல இருந்து, அதாவது லெவல் 1ல இருந்து படிக்க ஆரம்பிக்க போறார். இங்கதான் இந்த CBSEயோட ரொம்ப முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் வருது. அந்த பூர்வீக மொழிகள் விதிதானே? அதேதான். இந்த 3 மொழிகள்ல, அதாவது R1, R2, R3ல கட்டாயமா 2 மொழிகள் இந்திய பூர்வீக மொழிகளாக இருக்கணும். நேட்டிவ் இந்தியன் லாங்குவேஜஸா இருக்கணும். அதுதான் இந்த ஒட்டுமொத்த கொள்கையோட மையாச்சாகவே இருக்கு. அதாவது மாணவர்களுக்கு வெளிநாட்டு மொழிகளை கத்துக்கிறதுல எந்த தடையும் இல்ல. ஆனா அந்த 3ல 2 மொழிகள் கட்டாயம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மொழிகளா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு மாணவர் ஆங்கிலத்தை ஒரு மொழியா எடுத்துக்கிறாருன்னு வச்சுப்போம். மீதமுள்ள 2 மொழிகளும் கண்டிப்பா இந்திய மொழிகளாகவே இருக்கணும். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படின்னு 3மே வெளிநாட்டு மொழிகளால அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. ரைட். ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ நான் R1ல தமிழ் மொழிய அட்வான்ஸ்டு லெவல்ல படிக்கிறேன்னு வச்சுப்போம்.
R2ல அதே தமிழ கொஞ்சம் பேசிக் லெவல்ல எடுத்துக்க முடியுமா? ஏன்னா கேம்ல நம்ம சில நேரங்கள்ல ஒரே ஸ்கில்ல தான் 2 விதமா யூஸ் பண்ணுவோம். இல்லல, அதுதான் முடியாது. இந்த பாலிசி ரொம்ப தெளிவா சொல்லுது, மொழிகளோட நிலையில எந்தவித இரட்டிப்பும் இருக்கக்கூடாதுன்னு. நோ டியூப்ளிகேஷன் ஆஃப் லெவல்ஸ், ரைட்? ஆமா, ஒரே இலக்கணத்தையோ இல்ல ஒரே கடினத்தன்மையோ வெவ்வேறு பெயர்கள்ல படிக்க முடியாது. ஒவ்வொரு மொழியும் தனித்துவமா இருக்கணும், அதோட கற்றல் வளைவு படிப்படியா முன்னேறுற மாதிரி இருக்கணும். ஓகே. தியரிட்டிக்கலா இத கேக்கும்போது ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ஆனா இத நிஜத்துல எப்போ நடைமுறைப்படுத்த போறாங்க? இந்த திட்டத்தை 2026-27 கல்வியாண்டுல 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதன்முதலா அறிமுகப்படுத்த போறாங்க. ஓ, ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. ஆமா, அவங்க அப்படியே 7, 8 அப்படின்னு படிச்சு முன்னேறி 2031ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத வரும்போது இந்த திட்டம் முழுமையா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். இங்கதான் எப்படி சொல்றது, ஒரு நிஜ உலக சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்போ ஏதோ ஒரு விருப்ப பாடமா, அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்டா ஒரு புது மொழியை கட்டுக்கலாம்னா பரவாயில்ல. ஆனா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இந்த 3 மொழிகளிலும் கட்டாயம் தேர்ச்சி பெற்றாகணும்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? பாத்தீங்கன்னா அதுதான் இந்த திட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய சவாலே. ஆமா, ஒரு 11 வயசு குழந்தை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு புது மொழிய 6ஆம் வகுப்புல எடுக்கணும். 10ஆம் வகுப்புல அதுல போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். இல்லனா உங்களால 11ஆம் வகுப்பு போக முடியாது. இந்த கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற விதிமுறை மொழிய கத்துக்கிற ஆர்வத்தையே காலி பண்ணிட்டு ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு கொடுக்காதா? அந்த மன அழுத்தம் பத்தின கவலை நாங்க அனலைஸ் பண்ண தரவுகள்லயும் ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு சிபிஎஸ்இ முன்வைக்கிற வாதம் என்னன்னா, நாங்க தேர்வு முறைய ரொம்ப நெகிழ்வா வடிவமைக்க போறோம் அப்படிங்கிறது தான். நெகிழ்வா வடிவமைக்க போறாங்கன்னா எப்படி? அதாவது இப்போ ஒரு மாணவர் ஹிந்திய தன்னுடைய R1 ஆகவும் இன்னொரு மாணவர் அதே ஹிந்திய தன்னுடைய R2 ஆகவும் படிக்கிறார்னு வச்சுப்போம். 2 பேருக்கும் ஒரே பாட புத்தகம் தான். ஓகே. ஆனா பொதுத் தேர்வுல கொடுக்கப்படுற வினாத்தாள்களோட கடினத்தன்மை முற்றிலும் வெவ்வேறாக இருக்கும். R2 ஆக படிக்கிற மாணவருக்கு வினாத்தாள் ரொம்ப எளிமையா வடிவமைக்கப்படும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்போம். ஒரே வகுப்பறை, ஒரே ஆசிரியர், ஒரே பாடப்புத்தகம், ஆனா வினாத்தாள் மட்டும் வேற வேறயா? ஆமா, அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு 45 நிமிஷ கிளாஸ்ல ஒரு டீச்சர் எப்படி இத கையாளுவார்? R1 மாணவர்களுக்கு ஒரு ஆழத்திலையும், R2 மாணவர்களுக்கு கொஞ்சம் மேலோட்டமாவும் ஒரே நேரத்துல எப்படி பாடம் நடத்த முடியும்? இது ஆசிரியர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்றது 100க்கு 100 நடைமுறை சாத்தியங்கள் பத்தின ஒரு நியாயமான விமர்சனம் தான். கொள்கை வகுப்பாளர்கள் ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வினாத்தாள மாத்திடலான்னு ரொம்ப எளிதா சொல்லிடுறாங்க. ஆமா, பேப்பர்ல பார்க்க நல்லாதான் இருக்கும். ஆனா ஒற்றை பாட புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு வகுப்பறையில இருவேறு நிலைகள்ல கற்பிக்கிறது அப்படிங்கிறது கற்பித்தல் முறையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சவால். ஆசிரியர்களுக்கு இதுக்கான சிறப்பு பயிற்சிகள் எப்படி வழங்கப்படும் அப்படிங்கறது பத்தின தெளிவான வரைபடம் இன்னும் முழுமையா வரல. சரி, அப்படி வினாத்தாள மாத்தினாலும் பாஸ் பண்ணலனா அடுத்த கிளாஸ் போக முடியாதுங்கிற அந்த கட்டாய நிபந்தனை அங்கேயேதானே இருக்கு. அது உண்மைதான். இவ்வளவு நடைமுறை சவால்கள், லாஜிஸ்டிக்கல் பிரச்சனைகள் இருந்தும் சிபிஎஸ்இ ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமா செயல்படுத்த நினைக்குது? எதுக்காக இந்த கட்டாய திணிப்பு? இதுக்கு பின்னால என்னதான் நோக்கம் இருக்கு? இதோட பின்னணியில அரசோட சில நீண்டகால உளவியல் மற்றும் தேச கட்டமைப்போட கொள்கைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஓ, நேஷன் பில்டிங் சொல்றீங்களா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி அறிவாற்றல் திறன் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா சிறுவயதிலேயே முற்றிலும் மாறுபட்ட பல மொழிகளை கத்துக்கும் போது மூளையில புதிய நரம்பியல் தொடர்புகள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அதாவது மூளை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இது மாணவர்களோட பன்முக சிந்தனையையும் தகவல் தொடர்பு திறனையும் பெரிய அளவுல மேம்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு தியரி. ஓகே, அப்போ இதுவரைக்கும் மாணவர்கள் 2 மொழிகள் படிச்சாங்களே, அது பத்தாதா? இதுக்காக ஏன் 3வது மொழியை திணிக்கணும்? இதுவரைக்கும் இருந்த முறை ரொம்ப நெகிழ்வானதா இருந்தது. நீங்க விரும்பினா படிக்கலாம் அப்படிங்கிற நிலையில பலரும் அந்த சவாலை எடுத்துக்கவே இல்ல. அதனால தான் இப்ப இது ஒரு முறையான கட்டமைப்பிற்குள் கொண்டு வந்திருக்காங்க. ரைட், ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வராங்க. ஆமா, இதை தாண்டி இன்னும் 2 மிக முக்கியமான அரசியல் மற்றும் கலாச்சார நோக்கங்கள் இதுல இருக்கு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை கான்செப்ட் தானா? அத பத்தி தான் தரவுகள்ல நிறைய பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். பல தசாப்தங்களா நம்ம கல்வி முறையில் இருக்கிற ஆங்கிலத்தோட ஆதிக்கத்தை குறைக்கிறது இதோட முதல் நோக்கம். இது வெறும் கல்விக் கொள்கை மாற்றம் மட்டும் இல்ல, தேசிய அளவிலான ஒரு மனநிலை மாற்றமாவே பார்க்கப்படுது. ஆங்கிலத்தை விட்டுட்டு நம்ம மொழிகளை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா,
இரண்டாவதா, இந்திய மொழிகளை வறுப்படுத்துவது. ஒரு வடமாநில மாணவர் தென்னிந்திய மொழியும் தென்மாநில மாணவர் வட இந்திய மொழியும் கத்துக்கும்போது அவங்க வெறும் மொழியை மட்டும் கத்துக்கல, அந்த நிலத்தோட கலாச்சாரத்தையும் சேர்த்தே கத்துக்கறாங்க. மிக சரியா சொன்னீங்க. இது இந்தியாவோட கலாச்சார பாதுகாப்பிற்கும் தேச கட்டமைப்பிற்கும் ஒரு மிக சிறந்த அடித்தளமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசோட பெரிய பார்வை. ஓகே, அதாவது ஆங்கிலத்தோட ஆதிக்கத்திலிருந்து மாணவர்களை விடுவிச்சு இந்திய பன்முகத்தன்மைய அவங்க மூளையில விதைக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தியரிட்டிக்கலா இத கேட்க ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. ஆனா காகிதத்துல இவ்ளோ சிறப்பா தெரியிற ஒரு திட்டம் நிஜ உலகத்துல இறங்கும்போது ஏன் மொழிப்போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடுமையான விவாதங்களை உருவாக்குது? ஏன்னா எந்த ஒரு தத்துவமும் கலை யதார்த்தத்தை சந்திக்கும் போதுதான் அதுல இருக்கிற விரிசல்கள் வெளியே தெரியும். நமது தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்க முதல் மிகப்பெரிய விரிசலே கூட்டாட்சி தத்துவம் தான். ஓகே, நாம பாலிட்டி கிளாஸ்ல படிச்ச அந்த பொதுப்பட்டியல், அதாவது கான்கரண்ட் லிஸ்ட் பிரச்சனை தானே இது? அதேதான். கல்வி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புல பொதுப்பட்டியல்ல இருக்கு. அதாவது மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ரெண்டு பேருக்கும் உரிவா இருக்கு. ஆமா. ஆனா இங்க என்ன நடக்குது? சிபிஎஸ்இ அப்படிங்கிறது நாடு முழுவதும் இயங்குற ஒரு வலிமையான மத்திய அமைப்பு. அவங்க இப்படி ஒரு தேசிய அளவிலான ஒரு இறுக்கமான மொழிக் கொள்கையை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மாநில அரசுகளுக்கு தங்களுடைய உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வடிவமைக்கிற சுதந்திரம் பறிபோகுது. அவங்களோட அதிகாரம் குறையுதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. இது மாநிலங்களோட தன்னாட்சியை நீர்த்து போக செய்யுது அப்படிங்கிற விமர்சனம் மாநிலங்கள் தரப்புல கடுமையா வைக்கப்படுது. இது என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மாநிலத்தோட கலாச்சாரமும் தேவையும் முற்றிலும் வேறையா இருக்கலாம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாம டெல்லியில இருந்து ஒரு யூனிஃபார்ம் பாலிசிய எல்லார் மேலயும் திணிக்கிறாங்க அப்படிங்கிற கோவம் அது. ஆமா, அந்த கோபம் ரொம்பவே நியாயமானதுதான். இதோட சேர்த்து இந்தி திணிப்பு குறித்த அச்சம், குறிப்பா தென் மாநிலங்கள்ல இது மறைமுகமா ஹிந்திய திணிக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறைதான்னு மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. இப்போ நாம இந்த விவாதத்துல இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த அரசியல் சார்புக்குள்ள கண்டிப்பா போகல. ஆமா, நாம தரவுகளை மட்டும்தான் அலசுறோம். ஆனா தரவுகளின்படி பார்த்தா இந்த ஒரு வரலாற்று ரீதியான அவநம்பிக்கை, இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் இந்த திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அரசு இந்திய மொழிகள் அப்படின்னு பொதுப்படையா சொன்னாலும் நடைமுறையில அது இந்தியை நோக்கிய நகரம் அப்படிங்கிற அச்சம் தென் மாநிலங்கள்ல ரொம்ப ஆழமா வேரூண்டி இருக்கு. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான அன்றாட வாழ்க்கையை சார்ந்த ஒரு கலை யதார்த்தம் ஒன்று இருக்கு. அது என்ன யதார்த்தம்? அது பெற்றோர் மற்றும் பள்ளிகளோட உள்கட்டமைப்பு மீதான ஒரு மிகப்பெரிய சுமை. கரெக்ட். இந்த இடத்துல தான் தி லேர்னர் ஆகிய நீங்க ஒருவேளை பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி இங்க வருது. இப்போ உங்க குழந்தை இதுவரை யாருமே பேசாத புதுசா ஒரு R3 மொழிய கத்துக்க ஆரம்பிக்குது. வீட்ல ஹோம்வொர்க் கொடுத்தா ஒரு பெற்றோரா நீங்க எப்படி உதவி பண்ணுவீங்க? அதுதான் பிராக்டிகலான பிரச்சனை. ஆமா, உங்களுக்கு அந்த மொழியில ஒரு எழுத்து கூட தெரியாதே, அப்ப அந்த குழந்தை எப்படி அதை படிக்கும்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இங்க தான் சமத்துவமின்மை உருவாகுதுன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. R1 மற்றும் R2 மொழிகள்ல வீட்ல இருக்கிறவங்களோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ கண்டிப்பா உதவ முடியும். ஏன்னா அது ஓரளவுக்கு தெரிஞ்ச மொழியா இருக்கும். ஆமா, ஆனா முற்றிலும் புதிய ஒரு R3 மொழிக்கு மாணவர் முழுவதுமா பள்ளியையோ அல்லது டியூஷனையோ தான் நம்பி இருக்கணும். பண வசதி இருக்கிறவங்க டியூஷன் அனுப்புவாங்க. ஆனா மற்ற ஏழை மாணவர்களோட நிலை என்ன? அதை விட பெரிய பிரச்சனை ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல இருக்கிற பிரம்மாண்டமான தனியார் பள்ளிகள் நினைச்சா அவங்களால ஒரு வாரம் டைம்ல ஒரு ஜெர்மன் டீச்சரையோ இல்ல புதுசா ஒரு பெங்காலி மராத்தி டீச்சரையோ ஈஸியா வேலைக்கு எடுத்துட முடியும். அவங்க கிட்ட அந்த நிதி ஆதாரம் இருக்கு. ஆனா ஒரு கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ இல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து பள்ளியிலையோ 2026ஆம் வருஷத்துக்குள்ள எப்படி திடீர்னு ஒரு கன்னட டீச்சரையோ இல்ல மலையாள டீச்சரையோ கொண்டு வர முடியும்? இது சாத்தியமா? தரவுகள்ல கல்வியாளர்கள் எழுப்புற மிக கூர்மையான கேள்வியும் இதுதான். வெறும் கொள்கையை மட்டும் பேப்பர்ல அறிவிச்சிட்டு அதுக்கான எந்த ஒரு கட்டமைப்பும் கிராமப்புறங்கள்ல இல்லாத நிலையில இதை செயல்படுத்துறது எப்படி? அதுக்கு எந்த பிளானும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுதான் உண்மை. புதிய ஆசிரியர்களை தேடுறது, அவங்களுக்கான சம்பளம், கோடிக்கணக்கான புதிய பாடப்புத்தகங்களை அச்சிடுவது அப்படின்னு இவையெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் நிர்வாகச் சவால்கள். இத பத்தி இன்னும் தெளிவான திட்டமிடல் இல்ல. ரைட். இப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம்
பல மொழிகள் பேசும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தேசத்தை கட்டமைக்க நினைக்கும் அரசோட உயரிய நோக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வகுப்பறையில நடக்கிற லாஜிஸ்டிக் சிக்கல்கள், உள்கட்டமைப்பு பற்றாக்குறை, கூட்டாட்சி தத்துவம் மீதான கேள்வி மற்றும் ஒரு 11 வயசு குழந்தை மேல திணிக்கப்படுற அந்த கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு அசுரத்தனமான மன அழுத்தம். மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. நோக்கம் என்னவோ ஒரு பன்மொழி சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற கருவி அந்த நோக்கத்தையே மொத்தமா சிதைத்து விடுமோ அப்படிங்கிற நியாயமான கவலையை தான் பலரும் முன்வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பறவைக்கு நீச்சல் கத்துக் கொடுக்க நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா நீச்சல் கத்துக்கலன்னா நீ வானத்துல பறக்கவே கூடாதுன்னு அதோட இறக்கையை கட்டி போடுறது எந்த வகையில நியாயம்னு கேக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. ஒரு புதிய மொழிய கத்துக்கிறது உண்மையிலே ஒரு புதிய உலகத்தோட கதவை திறக்கிற மாதிரி தான். ஆனா அந்த தேடலை நாமாவே முன்னெடுக்கிறதுக்கும், இத படிச்சாதான் உனக்கு அடுத்த கிளாஸ்ல சீட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்மள கட்டாயப்படுத்துறதுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இறுதியா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் த லேர்னர் ஆகிய உங்ககிட்ட ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். மொழிகள் அப்படின்றது மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும், சக மனிதர்கள் கிட்ட அன்பை பகிர்ந்து கொள்ளவுமே உருவாக்கப்பட்டவை. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு மொழிய வெறும் மதிப்பெண்ணுக்காகவும், தேர்வுல பாஸ் பண்ணியாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காகவும் ஒரு குழந்தையோட தலையில திணிக்கும்போது, அது அந்த புதிய மொழியின் மீது ஒரு காதலை உருவாக்குமா? அல்லது தேர்வு முடிஞ்ச அடுத்த கணமே அந்த மொழிய புத்தகத்தோட சேர்த்து மூடி வச்சு நிரந்தரமா வெறுத்து ஒதுக்குற ஒரு தலைமுறைய தவறுதலா நம்ம உருவாக்கி விடுவோமா? இது ரொம்பவே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த கேள்வியோட இன்றைய விவாதத்தை நாம நிறைவு சேரோம். தொடர்ந்து புதிய கோணங்களை ஆராயும் பயணத்துல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த விரிவான உரையாடல்ல நாம சந்திப்போம்.